ஹலோ காய்ஸ், மண்டே மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையிலேருந்து சாமானெல்லாம் கட 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 கடன்னு துலக்கி வச்சாச்சு. ஏன்னா சாமானை துலக்கிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். ஸோ கட கடன்னு சாமானை துலக்கிட்டு சரி சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் அரிசி போட்டு கழுவி குக்கரில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி முருங்கைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன், ஆனால் புளி ஊற்றாமல். ஸோ முருங்கைக்காவை சைடில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் குழம்பு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் சைடில் முருங்கைக்காய் வேக வச்சாச்சு. அப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு குழம்புக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தக்காளி தெரியாமல் வந்துடுச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்ட பேர் சைடில் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் ரெடியான டைமில் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை கொதிக்கிற டைமில் முருங்கைக்காவை போட்டுட்டு அப்போ தான் முருங்கைக்காய்க்கு அந்த மிளகாத்தூளோட சாறு இறங்குன்றதுனால முருங்கைக்காவை போட்டு மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் அதில். சரி உரித்து வச்ச முட்டையும் டப்பக்குன்னு ஒரு 4 ஆட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு முட்டையும் எடுத்து வச்சு அதை உள்ளே போட்டுட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. முட்டையை போட்டதில் கொஞ்சம் அக்கத்துலலாம் செதுறிட்டார் சாரு. ஸோ அவரை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். எல்லாமே முட்டையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை மூடி வச்சு கொதிக்க விட்டால் முட்டையிலையும் அதோட உப்பு காரம் எல்லாம் முட்டைக்குள்ளேயே இறங்கும். ஸோ அது குழம்பு இப்படி தான் ரெடி ஆச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதில் தெரிஞ்சால் தான் அது சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோடய காலேஜுக்கு கிளம்பியாச்சு. பாய்.